அதாவது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 சீசன்ஸ் வந்து வரும். ஒரு சீசன் வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆக்சுவலி அந்த நாட்கள் வந்து நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சமாதானமா தான் நம்ம இது போகும். பெரிய தேவைகளும் இருக்காது. அதாவது பிரேயருக்கு நம்ம போகும்போது அந்த அளவுக்கு நம்ம மனசுல எந்த ஒரு பாரமோ, நம்ம ரொம்ப உருகி உருகி ஜெபிக்கணும், எந்த ஒரு பிரேயர் பாயிண்ட்மே நமக்கு அந்த அளவுக்கு வராது. ஆனா எதுக்காக அந்த சீசன் அப்படின்னா, அது அடுத்து ஒரு சீசன் வரும் பாருங்க. அந்த சீசனுக்கு அது வந்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சீசனுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் சீசன் தான் அது. அதாவது அது வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப். ஏசு கிறிஸ்துவே பாருங்களேன், எல்லா நாளுமே ஒலிவு மலைக்கு போய் ஜெபம் பண்ணாரு. ஆனா அவருக்கு எல்லா நாளுமே பிரச்சனை வந்துச்சா? எல்லா நாளுமே பிரச்சனை வரவே இல்லை. ஆனா ஒரு நாள் வந்துச்சு பாருங்க. அந்த நாள் தான் அவருடைய அந்த யுத்தத்தின் நாள். அப்ப ஜெபிச்சாரு, அந்த வேர்வையே ரத்தமா வருது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா ஜெபிச்சாரு. வியாகுலப்பட்டு அப்படியே ஜெபிச்சாரு. அதுதான் வந்து அந்த யுத்தத்தின் வந்து நாள். ஆனா நம்ம வந்து ஏசப்பா மாதிரி வந்து நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அந்த அந்த பிரச்சனையான நேரத்துல மட்டும்தான் ஜெபிப்போம். அநேகர் வந்து நம்ம வந்து அந்த பிரச்சனையான நேரத்துலதான் அப்படி பயங்கரமா உரி ஜெயிப்போம். ஆனா ஆக்சுவலி அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் எப்ப வந்துச்சுன்னா, அவர் முன்னாடி இருந்தே அந்த ப்ரேயர்ல அந்த லைஃப்ல வந்து அவர் பயங்கரமா அவரு பண்ணிட்டே வந்தனால்தான் அந்த குறிப்பிட்ட நாள் அவருக்கு ப்ரேயர் பண்ணவே ஒரு ஸ்ட்ரென்த் வந்துச்சு. ஏன் அப்படின்னா மித்த சீஷர்களால அந்த அன்னைக்கு ஸ்ட்ரென்த்தே அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணே தோணல. அவங்க வாடகை வந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. அப்ப இப்படிதான் வந்து நம்மளுடைய நாளும் வந்து இருக்கும்.